Good evening, ma'am. Good evening. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? Okay. கேக்குது மேம், கேக்குது சொல்லுங்க. ஓகே. நான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் கிளாடியா அண்ட் நான் வந்து காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இதான் கேளுங்க கொஸ்டின். பயப்படாமல் கேளுங்க. நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்லை, பட் உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருப்பேன். உங்களை பத்தி சொல்லுங்க. என்னை பற்றியா? என்னை பற்றி தான் நான் சொன்னேன். லைக் வந்து நான் ஆக்சுவலி எஸ்என்எஸ்சிடியில் தான் வந்து பிடெக் ஐடி நான் கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு காக்னிசன்ட்டில் ஆன் கேம்பஸில் எனக்கு ஒர்க் கிடச்சிது. ஆன் கேம்பஸில் நான் ஒர்க் கிடச்சி இப்போ நான் வந்து மெயின் ஃப்ரேம் ஒரு டெக்னாலஜி இருக்குது. மெயின் ஃப்ரேம் டெக்னாலஜி நீங்கள்லாம் இப்போ ஸ்டார்டிங்கில் சிஎஸ் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மெயின் ஃப்ரேம் டெக்னாலஜியில் வந்து டெவலப்பராக நான் வந்து இப்போது ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். காக்னிசன்ட் வந்து எனக்கு 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ நான் வந்து சப்போர்ட் ரோல்லையும் வந்திருக்கேன், டெவலப்பர் ரோலில் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஹலோ மேம், என் பேர் அருண்குமார் மேம். சொல்லுங்க மேம் மேம் இப்போ இந்த ரோல் போகிறதுக்கு முன்னாடி வேற ஏதோ இதில் இது பண்ணி வேற ஏதோ ரோல் இருந்தீங்க மேம்? இல்லைம்மா, இதுதான் ஃபர்ஸ்ட் ரோல் எனக்கு. மெயின் டெக்னாலஜி தான் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ரோல் என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி அதில் தான் இருக்கு. ஓகே மேம், ஓகே மேம். இப்போ வந்து இப்போ 12th படிக்கும் போதே உங்களுக்கு வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பயாலஜி குரூப்பா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பா மேம்? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்ல இருந்தேன். ஓகே. இப்போ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து அந்த இது மாதிரி ஐடி கம்பெனில வந்து போயிடணுன்ற அந்த ஒரு எய்மோட இது பண்ணிட்டு மூவ் பண்ணீங்களா மேம்? ஆக்சுவலா இருந்தது. 12th நான் கரெக்டா முடிக்கும்போது எனக்கு கையில கொஞ்சம் மார்க்னால நான் வந்து ஐடி குரூப் போனேன். அண்ட் ஐடி குரூப்ல படிக்கும்போது எனக்கு ப்ரோக்ராமிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஏன்னா எனக்கு லாஜிக்கலா சால்வ் பண்றது பிடிக்கும். எப்படி சி ப்ரோக்ராமிங் தான் இருந்தது அப்போ நான் படிக்கும்போது. அதுல வந்து ஒரு கொஸ்டின் குடுத்தாங்கன்னா வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த மாரி இருந்தது. ஸோ அதனால தான் ஐடி ஃபீல்டுக்குள்ளேயும் வரணும்னு எதிர்பார்த்தேன். லாஜிக்கலா திங்க் பண்ற விஷயங்கள் நெறையா இருக்கும்ல. லைக் இப்ப கண்டிஷனல் ஏதாவது சி ப்ரோக்ராம்ல இருந்தா கண்டிஷனல் இருக்கும். ஃபங்ஷன், பாயிண்டர்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாரி சால்வ் பண்றது வந்து பிடிச்சிருந்தது. சரி அப்படியே வந்து கன்டின்யூ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஐடி ஃபீல்டுக்குள்ள வந்தாச்சு. ஓகே மேம், ஓகே மேம். தேங்க்யூ. ஓகே.
கோஆர்டினேஷனோட ஒர்க் பண்றது வந்து பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா சில பேர் வந்து கோஆர்டினேட்டிங்கா இருப்பாங்க, சில பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க மற்றவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு அதுக்கப்புறம் வந்து தெரியாததை தெரிஞ்சுக்கிட்டு, இன்னொன்று வந்து வளர வளர நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சிருச்சு, நம்ம ஒரு ஒர்க்குக்கு போயிட்டோம் அப்படின்னா அதோட வந்து அந்த லேர்னிங்ன்றது வந்து ஸ்டாப் ஆகாம அங்கேயும் வந்து இப்போ என்னோட கம்பெனியில வந்து சில வெப்சைட்ஸ்லலாம் ஃப்ரீயா நான் போஸ்ட் பண்றதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா, ஒர்க் பண்றப்பவும் நீங்க வந்து லைக் உங்களோட லேர்னிங்க டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, வர குடுக்குற சேலஞ்சஸையும் வந்து லைக் இம்ப்ரூவ் பண்ணி செய்ய முடியும். அண்ட் இன்னுமே உங்களோட உங்களோட அடுத்த லெவலுக்கு போறதுக்கும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து சேலஞ்சஸ் எல்லா இடத்துலயும் தான் இருக்கும். நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க அப்படின்றது தான் வந்து எப்பவுமே வந்து சேலஞ்சஸ் வந்துருச்சுன்னு சொல்லி வந்து டவுன் ஆகாம நீங்க வந்து அத சால்வ் பண்ண என்னென்னலாம் பண்ண முடியுமா? படிக்க முடியுமா? இல்ல வேற யார்ட்டயாவது ஹெல்ப் கேட்க முடியுமா? அந்த மாரி நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா, நான் அதுல தான் வந்து சேலஞ்சஸ் ரொம்ப ஃபேஸ் பண்ணுவேன். ஸோ மத்தவங்களோட ஹெல்ப் கேட்டு நெறைய டெவலப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குடுக்குற சேலஞ்சஸ நீங்க மூவ் பண்ணீங்கன்னா, உங்களோட ஒர்க்கும் ஓரளவுக்கு வந்து ஈஸியா மாறுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஓகே மேம். இப்போ வந்து உங்களுக்கு இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ மேம்? 3.5. ஓகே மேம். இப்போ ஸ்டார்ட்டிங் வந்து இது ஸ்டார்ட் பண்ணும்போதும் இப்பயும் வந்து எவ்வளோ ஸ்டார்ட்டிங்ல வந்து புதுசு இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் போகும்போது கொஞ்சம் அது மாரி இருக்கலாம், அது மாரி இருக்கலாம். இப்போ அதுலேருந்து இப்போ சொன்னீங்களா மேம், இப்போ டீம் கோஆர்டினேஷன் வந்து இப்போ சில பேத்துக்கு லேக் ஆகும் அது மாரி சொன்னீங்களா மேம்? ஆமா, ஆமா. அது மாரி உங்களுக்கு ஏதாவது ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ நான் வந்து ஸ்டார்ட்டிங் வரும்போது இது கொஞ்சம் இது பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து இது லேர்ன் பண்ணி வந்து இது பண்ணிட்டேன், சால்வ் பண்ணேன். அது மாரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஹலோ மேம். சாரி. மியூட்ல பேசிட்டு இருக்கேன். சாரி. சரி, ஓகே. எவ்வளோ கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் காக்னிசன்ட்க்கு வரும்போது, நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட். நான் வந்து பேசவே மாட்டேன். எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், ஆம் நான் வந்து நானே தான் சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். அது வந்து எவ்ளோ நேரம் எடுத்தாலும் பரவால்ல, எவ்ளோ மணி நேரம் எடுத்தாலும் பரவால்ல, நான் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். பட் எனக்கு வந்து என்னோட டீம் லீடர், என்னோட சீனியர்ஸ் வந்து கத்துக் குடுத்தது என்னன்னா, ஏதாவது ஒண்ணு தெரியல, ஏதாவது ஒண்ணு பண்ண முடியல அப்படின்னா, முதல்ல நீங்க ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ட்ரை பண்ணலாம். மீறி போனா ஒரு 1 ஹவர் உங்களால ட்ரை பண்ணலாம். இருக்கிற உங்களோட நாலேட்ஜ வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம். ஆ உங்களால ட்ரை பண்ணியும் உங்களால சால்வ் பண்ண முடியல. ஏன்னா, நீங்க தான் இப்ப தான் பேசிக்கா இருக்கிறீங்க. அப்போ உங்களால முடியல அப்படின்னா, நீங்க ஹெல்ப் வந்து கண்டிப்பா கேட்டே ஆகணும். நீங்க ஹெல்ப் உங்களுக்கே நெறைய விஷயங்கள் தெரியாது. யாருக்குமே டெக்னிக்கல் லீடோ, மேனேஜர்ல இருக்கிறவங்க லெவல் பொசிஷன்ல இருக்கவங்களுக்குமே சில விஷயங்கள் வந்து தெரியாது. அப்போ எல்லாருமே எல்லாத்துக்கிட்டயும் ஹெல்ப் கேட்டு தான் ஆகணும். அப்போ நீங்க வந்து ஹெல்ப் கேட்காம இருந்தீங்கன்னா, அவங்களுக்கும் நீங்க நீங்க இவ்ளோ பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்கன்னு தெரியாது. ஸோ எந்த இடத்துல ஹெல்ப் கேட்கணுமோ, நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களால முடியல அப்படின்ற பட்சத்துல, நீங்க வந்து யார்ட்ட வேணாலும் ஹெல்ப் கேட்கலாம். ஸோ அதுல தப்பே இல்ல. அத வந்து நான் வந்து 2ண்ட் ப்ராஜெக்ட்ல வரப்போ நான் ரொம்ப டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல எனக்கு இந்தியன் மேனேஜர்ஸ் இருந்தாங்க. நான் வந்து வொர்க் பண்றது மட்டும் லைக் யுஎஸ்
கிளையன்ஸோட ஒர்க் பண்ணுவேன். எனக்கு என்னோட செகண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேனேஜர்லேருந்து என் கூட வேலை செய்கிறவங்கலேருந்து எல்லாருமே யூஎஸ் பீப்புள். அதனால வந்து அவங்களும் வந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஸோ வந்து அவங்க அவங்க பேச ஆரம்பிச்சோன்னே நானும் வந்து ஏதாவது ஹெல்ப்னாலும் டக்கு டக்குன்னு போய் எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் எனக்கு தெரியல நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வந்து நான் கேட்பேன். அண்ட் இன்னொன்று ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைமில் வந்து எல்லாருமே யோசிக்கிறது அப்படிதான் யோசிப்பாங்க, காசு சம்பாதிச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆக ஆக நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தையும் லைஃப்பையும் ஃபேமிலியையும் பேலன்ஸ் பண்ணி லைக் வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து போகிறதே. நான் அதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில். இப்போ கற்றுக்கிட்டேன் எந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். நான் தூங்க மாட்டேன் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ அங்கே இருக்கிற மேனேஜர்ஸே வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, போதும் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். சேலஞ்சஸ்ன்ற வரும்போது இப்போ நான் கோடிங்கில் தான் இருக்கேன். கோடிங்கில் வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரியாது. சில விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஒரு 2, 3 டைம் ட்ரை பண்ணோன்னா நானே என்ன வரவே மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்போதும் நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து விட்டுறாம இல்லை வந்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்காம நீங்கள் வந்து நிறைய சோர்சஸ் இருக்கு. கூகுள்லயே வந்து ஏகப்பட்ட சோர்சஸ் கோடிங்க்குன்னு வந்து இருக்கு. அதே சமயத்துல உங்களோட இப்போ ஏஐலாம் வந்தக்கப்புறம் இப்போ நீங்களே ஏஐ தான் படிக்கிறீங்க. ஸோ சாட் ஜிபிடிலாம் இருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ இந்த எல்லா இதுவும் வச்சு நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கவும் லைக் ஒரு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல, இல்லை ஒரு கோடிங் சால்வ் பண்ண முடியலன்னா நீங்க வந்து ரொம்ப டவுன் ஆகாம நீங்க வந்து என்னென்ன சோர்ஸ் கிடைக்குமோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அண்ட் அதை வந்து எவ்வளோ டைம் ஆனாலும் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கும் அது வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். உங்களோட மேனேஜர்ஸும் ஓகே இவங்களை நம்பி வந்து நம்ம கொடுத்தா என்ன வேணும்னாலும் அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும். ஸோ இப்போ அதில் தான் நான் டெவலப் ஆயிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணும்போது கிளாடியாவை நம்பி இதை கொடுக்கலாமா அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. இன்னைக்கு என்னோட ரிவ்யூவில் நான் கேட்குறது வந்து என்னை நம்பி ஒர்க் கொடுத்தா நீ முடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும், நீ ஹார்ட் ஒர்க் போடுறன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வரணும்னா நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி ஹார்ட் ஒர்க் போடுறீங்கன்றது முக்கியம். ஸோ ஹார்ட் ஒர்க்கும் முக்கியம், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் முக்கியம், நீங்கள் அடிக்கடி லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே மேம். ஓகே மேம். மேம் இப்போ வந்து ஐடி லைன்ல வந்து இப்போ பேஸ்டா நிறைய பேர் வந்து செய்யறது இந்த ஐடி லைன்ல தான் மேம். அவங்க வர எண்ணமே அவங்களோட ஃபியூச்சர் செட்டில்மெண்ட், இந்த ஃபியூச்சரோட நோக்கம் தான் மேம். ஆனா நிறைய பேர் வந்து அவங்க அந்த தாட் வந்து இப்போ நம்ம ஃபியூச்சர் என்ன நினைக்கிறோமோ அந்த இப்போ எக்ஸாம்பிள் குறிப்பிட்ட ஃபியூச்சர்ல இவ்வளவு சம்பாதிப்பேன் அப்படின்னு எடுக்கிற தாட்டு நிறைய பேர் பண்றது 100 பேர்ல ஒரு 50% பேர் அது சக்சஸ் ஆகுறாங்க. சில பேர் வந்து அதுல ஃபெயிலியர் ஆயிடுறாங்க மேம். இப்போ வந்து இந்த லைன்ல வர்றதுக்கு அதாவது அவங்க அவங்க அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது மேம்? ஓகே, இது நல்ல கொஸ்டின். லைக் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது ஒரு வேலை கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம் இப்போ. ஓகே, ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் வந்து நான் இருக்கும்போது அப்படிதான். நான் 4th இயரில் தான் வந்து ஓகே வேலைன்னு ஒன்று வேணும்ல, இங்கேருந்து போகிறதுக்குள்ள அந்த ஒர்க்குன்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுன்றது, அந்த ஆஃபர் லெட்டர் கையில் வாங்கணுன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுன்றது எனக்கு 4th இயரில் தான் தெரியுது. ஆனால் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறது என்னன்னா, நீங்கள் இப்போவே வந்து ஆஃபர் லெட்டரோட வேல்யூ வந்து எந்த அளவுக்கு முக்கியன்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அங்கேருந்து போகும்போது கையில் ஏதாவது ஒரு ஆஃபர் லெட்டர் வேணும். எல்லாரோட ஃபேமிலிலையும் வந்து ஒரு நெசசிட்டி இருக்கும், பையன் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷனே நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்கில் வந்து இங்கிலீஷ். நீங்கள் இங்கிலீஷ் இல்லாமல்
சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ நீங்க ஈவன் லைக் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியா இருக்கட்டும், லைக் காக்னிசன்ட், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ ஆகட்டும், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஆகட்டும், லைக் டெலாய்ட், கூகுள், மைக்ரோசாஃப்ட், எல்லாமே மெட்டாவா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன கம்பெனி போனீங்கனாலும் சின்ன ஸ்டார்ட் அப்ல இருந்து பெரிய பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வரைக்கும் ரொம்ப ரொம்ப தேவைன்றது வந்து இங்கிலீஷ். உங்களை வந்து இப்பவே வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுல இருந்து இப்ப தொடங்குங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க? இப்போ நான் உங்களை யாரையாவது கேட்டேன்னா, நீங்க வந்து நான் நான் இது படிக்கிறேன். என்னோட மார்க் இது. எனக்கு இந்த ஸ்கில் தெரியும். இந்த ஒரு ஒரு 4 சென்டென்ஸ், ஒரு 5 சென்டென்ஸ் அது வந்து திக்கி திணறாம ஒரு ஃப்ளோவா, ஒரு ஆர்டரா வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இப்போ இப்பத்தோட நீட் அது. 4த் இயர் போகும்போது நீங்க என்ன படிச்சீங்க? உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கு? உங்களுக்கு கோடிங் இதுல வந்து என்ன லாங்குவேஜ் தெரியும்? அதெல்லாமே வந்து சொல்ற அளவுக்கு ஒரு ஒரு இன்டர்வியூவரா ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து அததான் பார்ப்பாங்க. உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு திக்கி திணறாம அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ட சொல்றீங்களோ, அதுல தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே இருக்கு. ஒரு இன்டர்வியூர் கையில. ஸோ நீங்க ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்ணும்போது இப்ப நான் சொன்னேனே, என்னோட என்னோட கிளையண்ட் எல்லாமே யுஎஸ் பேஸ்ட் கிளையண்ட். அப்போ அவங்கள்ட்ட நான் போய் தமிழ்லயோ இல்ல என்னோட இதுல பேச முடியாது. திக்கி திணறி நான் பேசினேன்னா என்னன்னு அவங்களாலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ எவ்வளோ ஃப்ளூயண்டா உங்களால கத்துக்க முடியுமோ அவ்வளோ ஃப்ளூயண்டா கத்துக்கோங்க. அத நீங்க வந்து நான் எப்படி கத்துப்பேன்னா, ஏதாவது வீடியோ பார்ப்பேன். அது மூலமா கத்துப்பேன். லைக் இங்கிலீஷ் வீடியோஸ் ஏதாவது பார்ப்பேன். இப்போலாம் வந்து யூடியூப்ல கத்துக் குடுக்கறதுக்கு நிறைய நிறைய வீடியோஸ் இருக்கு. இல்ல வந்து உங்களுக்கு சீரீஸ் இருக்கு. ஸோ இந்த முறையில வந்து நீங்க லைக் படிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, நீங்க புக் எடுத்து படிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வீடியோஸ் பார்க்கறது மூலம் எல்லாருமே ரீல்ஸ் பார்ப்பீங்க. யூடியூப் வீடியோஸ் பார்ப்பீங்க. ஸோ அத வச்சு நீங்க வந்து இங்கிலீஷ் வீடியோஸா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சொல்றாங்க? ஏதாவது வேர்ட் உங்களுக்கு என்னடா நியூவா சொல்றாங்க, புரியலையே அப்படின்னா, அது உடனே அப்பவே வந்து கூகுள்ல போட்டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி என்னன்றத கத்துக்கோங்க. அடுத்த டைம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் வரும்போது, நீங்க அந்த வேர்ட வந்து உங்களோட கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ண முடியுமா? அப்படின்றதையும் பாருங்க. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயம். ஸோ பேசிக் ரொம்ப பேசிக் இங்கிலீஷ். அது இல்லன்னா உங்களால எந்த ஐடி கம்பெனிலயும் உள்ள நுழைஞ்சிடவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப தேவை. இன்னொன்னு வந்து நீங்க ஏஐடிஎஸ்ல இருக்கிறனால நான் சொல்றேன். அ என் ஏஐடிஎஸோ, சிஎஸ்சியோ, ஐடியோ இந்த பேக்ரவுண்ட்ல இருந்தீங்கனாலும், எல்லாருமே வந்து இப்ப மெக் ஆகட்டும், சிவில் ஆகட்டும் எல்லாருமே கடைசியில ஒரு நல்ல ஜாப், ஒரு நல்ல சேலரி வேணும்னா எல்லாரும் வர்றது ஐடி தான் வராங்க. என்ன கோர்ஸ் எடுத்தாலும் ஐடி செக்டார் தான் வராங்க. ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஏஐடிஎஸோ, சிஎஸ்சியோ, ஐடியோ இருந்தா கோடிங் ஸ்கில்ஸ்ல பேசிக்கா நீங்க வந்து ரொம்ப கத்துக்கோங்க. லைக் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கட்டும், சி ப்ரோகிராமிங்ல தரோவா இருந்தீங்கனாவே அதுவே ரொம்ப போதும். கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு ப்ரோகிராம் போடுறாங்க அப்படின்னா, அந்த ப்ரோகிராம எப்படி போடணும்? அந்த லாஜிக் எப்படி வருது? இப்போ ஃபிபனாசி சீரியஸா இருக்கட்டும், இல்ல ஆட் ஈவன் நம்பரா இருக்கட்டும். ஆட் ஈவன் நம்பர் கேட்டா நீங்க இப்ப அடிச்சு போடுறது ஈஸி. ஆனா அந்த ஆட் ஈவன் நம்பருக்கு என்ன இப்ப இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுமா? இல்ல வைல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுமா? இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல. அது எப்படி வருது? இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டே எப்படி யூஸ் ஆகுது? இல்ல ஃபார் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் ஆகுது? இந்த மாரி விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க பை ஹார்ட் பண்றத விட தெரிஞ்சு பேசிக்ஸா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்டர்வியூவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாலும், அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஃபுல்லா ஒரு ஆன்சர் சொல்ல முடியலனாலும், இது மூலமா பண்ணலாம். இப்போ அவர் வந்து ஒரு ஃபிபனாசி சீரிஸ் இல்ல ஆட் ஈவனே கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து உங்களால ஃபுல் ப்ரோகிராம் உங்களால எழுதி காட்ட முடியலனாலும், நீங்க வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் மூலமா என்னால பண்ண முடியும் சார். பண்ணலாம் சார், பண்ணலாம் மேடம் அப்படின்னு நீங்க சொன்னாவே அவங்க அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, ஓகே அவங்களால ஃபுல் ப்ரோகிராம் போடலனாலும் இவங்கள வந்து ட்ரெய்னிங் பண்ணா இன்னும் டெவலப் பண்ணிடலாம். அவங்களுக்கு லாஜிக் தெரியுது. அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. ஸோ எவ்வளோ தூரம் வந்து உங்களோட ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல இப்பத்துலேருந்தே வந்து பேசிக்ஸ வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சி ஏதாவது ஒரு ப்ரோகிராம புடிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ப்ரோகிராம்லாம் இருக்கலாம். லைக் சியா இருக்கலாம், ஜாவாவா இருக்கலாம், பைத்தானா இருக்கலாம். என்ன பிடிக்குமோ அந்த ப்ரோகிராம்ல எவ்ளோ பேசிக்ஸா என்னென்ன
என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமோ எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே மோர் தேன் எனஃப். லைக் உங்களோட இன்டர்வியூவை கிளியர் பண்ணி நீங்க உள்ள போற அந்த ஜாப்க்குள்ள போறதுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்குறதுக்கு அந்த பேசிக்ஸே வந்து ரொம்ப ரொம்ப போதும். நீங்க படிக்கிறதுல வந்து பேசிக்ஸ் தெரியும். உள்ள போனதுக்கு அப்புறம் அது உங்களோட டேலண்ட். நீங்க வந்து உங்களோட நீங்க ஒவ்வொரு சேலஞ்சும் உங்களுக்கு கொடுப்பாங்கல்ல மேனேஜர். அப்போ ஒவ்வொரு சேலஞ்சும் கொடுக்கும்போது நீங்க அதை எப்படி சால்வ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்து அதுலதான் அடுத்தடுத்த லெவல் போக முடியும் உள்ள போனதுக்கு அப்புறம். ஆஃபர் லெட்டர் வாங்குற வரைக்கும் இந்த 2 விஷயத்த வந்து இப்பத்துல இருந்தே ஆரம்பிச்சீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கம்பெனிலயே உங்களால லேண்ட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸே இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்கில் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். Ma'am, can you share any tips for staying motivated? மோட்டிவேட்டட் இஸ் லைக் எப்படி சொல்றதுன்னா ஈவன் ஐ டோன்ட் கெட் மோட்டிவேட்டட் டெய்லி. லைக் ஃபார் அ ஃபேக்ட் அதுதான். என்னால் மோட்டிவேட்டடாக வந்து ஒரு ஒர்க் செய்ய முடியும்னா செய்ய முடியாது. ஸோ ஐ ஹவ் லேர்ன்ட் 3 things. ஓகே, இன் திஸ் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 3.5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து மோட்டிவேட்டடாக உன்னால் இருக்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியாது. நிறைய டைம்ஸில் உன்னால் மோட்டிவேட்டடாக இருக்க முடியும், இருக்கணும்னு தோணும், பட் மோட்டிவேட்டடாக உன்னால் இருக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து டிசிப்ளின். ஒரு விஷயத்த வந்து நீ டெய்லி பண்ணினா அதுக்கு மோட்டிவேஷன் தேவை கிடையாது. நீ இப்போ காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணணுன்ற அது வந்து எந்திரிச்சோடனே உனக்கு ப்ரஷ் பண்ணணும்னு இருக்கும். அப்போ அது டிசிப்ளின். நீ வந்து அவன் ப்ரஷ் பண்றதுக்கு மோட்டிவேஷன் தேவையில்லைல்ல, ஏன்னா நீ அதை பழகிட்ட, அது பேர் டிசிப்ளின். அதே மாதிரி நீ படிக்கிறதுக்கோ இல்ல வந்து நான் ஒர்க் விஷயத்த சொல்லல, இப்ப படிக்கிறதுக்கு நான் சொல்றேன். உனக்கு படிக்கணும், உனக்கு எக்ஸாம்னு தோணுச்சுன்னா நீ இது பண்றது கஷ்டம்தான். பட் நீங்க படிக்கிறதுனால நான் சொல்றேன். நானும் அதை பண்ணல, பட் உங்களுக்கு சொல்றேன், நீங்க முடிஞ்சா நீங்க ட்ரை பண்ணலாம். லைக் வந்து நீங்க முன்னத்த நாள் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் படிக்கிறத விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes ஆகுது நீங்க டெய்லியுமே படிக்கலாம். நான் ரொம்ப சொல்ல 1/2 hour படிங்க, 1 hour படிங்கன்றதை விட ஒரு 5 to 10 minutes வந்து நீங்க டெய்லி ப்ராக்டிஸா அந்த டிசிப்ளின். நீங்க ப்ரஷ் பண்றது எப்படி டெய்லி பண்றியோ இல்ல வந்து லைக் நீங்க குளிக்கிறது டெய்லி எப்படி பண்றீங்களோ நீங்க வந்து படிக்கிறதையுமே வந்து ஒரு ஹேபிட்டா நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா அதுவே வந்து மோட்டிவேஷனை காட்டிலும் அது டிசிப்ளினா மாறிடும். இன்னொன்னு என்னன்னா, 2வது விஷயம் வந்து மோட்டிவேட் பண்றதுக்கு இது லைக் வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க 5 minutes பண்ணணும். நீங்க 5 minutes இப்ப நீ படிக்கணும்னு உனக்கு தோணுது, ஆனா உனக்கு மோட்டிவேஷன் கிடையாது. ஸோ டூ இட் ஃபார் 5 minutes. 5 minutes, அந்த 5 minutes-ஓட எண்ட்ல உன்னால படிக்க முடியல, அதுக்கப்புறமும் படிக்க முடியலன்னா யூ கேன் க்ளோஸ் இட் அண்ட் ஸ்லீப். ஆனா அந்த 5 minutes அப்புறமும் உனக்கு ஒரு அர்ஜ் வந்து சரி ஒரு செஷன் முடிச்சிட்டோமே, அடுத்த செஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உனக்கு தோணுச்சு, லெட் இட் கண்டினியூ. ஸோ அது மோட்டிவேஷனுக்கு. 3rd விஷயம் நான் கத்துக்கிட்டது வந்து போமோடோரோ மெத்தட்னு ஒன்று இருக்கு. ஸோ வாட் இஸ் அ போமோடோரோ மெத்தட் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த போமோடோரோ மெத்தட் வந்து மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் ஐ டோன்ட் நோ. தட் ஹஸ் கீப் மீ மோட்டிவேட்டட். லைக் மோட்டிவேட்டட்ன்றதை விட நான் ஏதாவது பண்ணணும்னா அது என்னை பண்ண வைக்கும். 25 minutes ஒர்க், 5 minutes ரெஸ்ட், ஆர் 50 minutes ஒர்க், 10 minutes ரெஸ்ட். ஸோ வந்து இதுக்கு வந்து போமோடோரோன்னு நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு அலாரம் கிளாக் மாதிரி ஒரு எல்லா வெப்சைட்லேயுமே இருக்குது. அதை வந்து என்ன பண்ண வைக்கும்னா 25 minutes நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அது டைமர் செட் பண்ணும். டைமர் செட் பண்ணிட்டு அடுத்த 5 minutes நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். மறுபடியும் 25 minutes ஒர்க், 5 minutes பிரேக். இப்படி இருக்கிறப்போ நீங்கள் நான் சாலிடா ஒரு 2 hours வந்து அப்படி வேலை செஞ்சிருவேன். 25 minutes ஒர்க், அந்த 5 நிமிஷத்துல நீ என்ன பண்றியோ, லைக் வந்து ஃபோன் பார்க்கலாம், இல்ல வந்து டீ குடிக்கலாம், லைக் என்னன்னாலும் பண்ணலாம். ஸோ நான் அதை வந்து ஃபாலோ பண்ணுவேன்.